வணக்கம். கல்யாணம் சீரியலில் மகாலட்சுமி நின்றுட்டுருக்காங்க. சூர்யா கேட்குறாரு, நீ அப்போ வந்தனிட்டு. நான் அப்போவே வந்துட்டேன், உங்களுக்கு வெளியே சாப்பிட்டா ஒத்துக்காதுன்ட்டு அத்தை சொல்லுவாங்க, அதனால தான் உங்களுக்கு டிஃபன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு அவங்க எதுவுமே சொல்லாமல் கிளம்பிடுறாங்க. இவர் முழிக்கிறாரு. இவங்க ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக பிரபாவை பார்க்குறாங்க. இவங்க வான்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டில் வந்தோடனே நீங்கள் 2 பேரும் எப்படி ஒன்றா வரீங்கன்ட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க. இவங்களை வழியில் பார்த்துமா, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தோன்னே அவங்க உள்ளே போயிடுறாங்க. இவங்க வந்து உட்காராங்க. ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது, உடம்பு சரியில்லைன்ட்டு கோடீஸ்வரி மகாலட்சுமி கேட்குறாங்க. இல்லைம்மா, பிரபா ஒரு மாதிரி டல்லாகவே வரா, அவள் பழசை நினச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அவள் பழையபடி வரணுமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை பார்த்து இவங்க சொல்கிறாங்க, அவள் விஜய் காதலிக்கிற விஷயம் எங்களுக்கு முதல்ல தெரியும்ட்டு. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிறாங்க. இது ஏமா எங்களுக்கு நீ முதல்ல சொல்லன்ட்டு நான் சொன்னேன்னாக்கா உங்களோட 2 பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படும், அதனால தாம்மா நான் சொல்லணுன்றாங்க. அந்த இடத்துல பிரபா வந்து உட்காடுறாங்க. இவ சரியாகவே சாப்பிட்றதில்ல இப்போல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு மகாலட்சுமி சொல்கிறாங்க, நீ எப்பவுமே இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பழைய எப்படி இருக்கணும், பழைய பிரபா தான் எங்களுக்கு வேணும்ன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. சரிம்மா, நீ போய்ட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வான்றாங்க. அவங்களும் எங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க அப்பா வராரு. நீ எதுக்காகம்மா இங்கே வந்தன்ட்டு மகாலட்சுமி கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு மற்றவங்களும் ஷாக் ஆகுறாங்க, என்ன பேசுகிறீங்கன்னுட்டு. இங்கேருந்து நாம் அங்கே போனாலும் அங்கேருந்து இங்கே வந்தாலும் யாருமே அந்த வீட்டுக்கு பிரச்சனை ஆகும், எங்களோட 2 பேரோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும், அதனால் நீ கிளம்புமா, இங்கே இருக்காது, இதுக்கு மேலே அங்கே வராதுன்ட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு மகாலட்சுமி சொல்கிறாங்க, நீங்கள் இல்லை, யார் சொன்னாலும் இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டு போவேன், என்னை தடுக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை, உரிமையும் இல்லை, இந்த வீட்டுக்கு நான் எப்போவும் வருவேன் போவேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அவங்க அப்பா அமைதியாகிடுறாரு. இதே நேரத்தில் சித்ரா புலம்பிட்டு நின்றுட்டுருக்காங்க. இவ என்ன அதிகாரம் பண்ணுறா, வேலை வாங்குறான்லாம். அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா கூப்பிட்றாங்க. இவங்களும் வந்து நிற்கிறாங்க. எனக்கு ஜூஸ் வேணாத்தன்றாங்க. அப்போவே நான் எடுத்துன்னு வந்து வச்சுருக்கணும், எடுத்துக்கூடாதான்றாங்க. அங்கே வச்சுட்டா யார் எனக்கு எடுத்து கொடுக்குறது, எடுத்து கொடுங்கன்றாங்க. அவங்களும் புலம்பிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. எங்கே கிளம்புறீங்க, நான் குடிச்சிட்டு கொடுப்பேன், அது கிளாஸ் வாங்கிட்டு போங்கன்றாங்க. அவங்களும் நின்றுட்டு கிளாஸ் வாங்கிட்டு கிளம்பும்போது ஏசி ஆன் பண்ணிட்டு போங்கன்றாங்க. அவங்களும் அதை ஆன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு திட்டி புலம்புறாங்க. அதே நேரத்தில் கௌதம் வந்து நிற்கிறாரு. எல்லாம் ஒன்றால் தான் நான், அவள் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு இவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் திரும்ப ஐஸ்வர்யா குரலை கொடுக்குறாங்க. 2 பேரும் உள்ளே வாங்கினிட்டு இவங்களும் வந்து நிற்கிறாங்க. இவங்க புக்கை கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு கேட்குறாங்க, எதுக்காக இந்த புக்குன்ட்டு. இதை நீங்கள் 2 பேரும் படிக்கணும்னு சொல்லும். அதை கிட்டே இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதை எதுக்காக நாங்கள் படிக்கணும், நாங்கள் படிக்க மாட்டோன்றாங்க. இப்போ நீங்கள் இதை படிக்கல, நான் போயிட்டு தாத்தா கிட்டே நீங்கள் 2 பேரும் டார்ச்சர் பண்ணுவீன்ட்டு நான் சொல்லுவேன், இப்போ படிக்கிறீங்களா இல்லையான்னு சொன்னோன்னே அதை கேட்டதும் அவங்க ஷாக் ஆகிட்டு அந்த 2 புக்கை 2 பேரை வச்சு படிக்க போகிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.